அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத 3 குணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 3 குணங்கள் இருக்கிற நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு மறுமையில சுவனம் செல்ல சிபாரிசு செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சிபாரிசுக்கு தகுதியான நபர்களா நம்ம ஆகணும்னா இந்த 3 குணங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா அத உடனே மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத முதல் குணம் தேவையில்லாம அதிகப்படியா பேசுறது. அல்லாஹு தஆலாவின் மீதும் கியாமத் நாளின் மீதும் எவர் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில இடம் பெற்றிருக்கு. அதிகப்படியா பேசுறதுனால நம்மளோட இதயம் கனத்து போகும்னு அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில இதயம் கனமா இருக்கிறவங்கள தள்ளி வைப்பான்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத 2வது குணம் ஆணவம். எவருடைய மனதில் கடுகளவு ஆணவம் இருக்கிறதோ அவர் நிச்சயம் நாளை சுவனம் செல்ல மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த இந்த வசதியை எந்த நேரத்துல வேணாலும் பரிச்சு எடுத்துக்கலாம். அதனால அல்லாஹு தஆலாவுக்கு பயந்து உங்களோட குணத்தை ஒழுங்குபடுத்திக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத 3வது குணம் கர்வம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட நான் உங்களிடம் சுவனத்தில் இருக்கும் மனிதர்களின் குணத்தை பற்றி கூறவா என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் அவசியம் கூறுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாசிகள் மென்மையானவர்களாகவும் அடக்கமுடையவர்களாகவும் இருப்பார்கள். இனி உங்களுக்கு நரகத்தில் இருக்கும் மனிதர்களின் குணத்தை பற்றி கூறவா என்று கேட்டு அவர்கள் உக்ரமானவர்களாகவும் கர்வம் தலைக்கேறியவர்களாகவும் இருப்பார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக திர்மிதி மற்றும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.